மறுபிறவி எடுத்த வீரன் எல் பாலாஜியின் கம்பேக் ஸ்டோரி இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எல்லாம் இந்தியா அணிக்காக ரிப்ரசென்ட் பண்றது ரொம்ப கம்மிங்க. ஆனா மொத்த இந்தியாவே அவரோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்மைல்னால திரும்பி பார்க்க வைத்தவர் லட்சுமிபதி பாலாஜி. சென்னையில பிறந்த இவரு தமிழ்நாட்டுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இந்தியாக்காக ஓடிஐல 2002லயும் டெஸ்ட்ல 2003லயும் தன்னோட டெபியூட்டை ஓபன் பண்றாரு. பாலாஜி யாருன்னு சொல்லி அடையாளம் காட்டியதே இந்தியா பாகிஸ்தான் சீரிஸ் தான். 2004ல இந்தியா பாகிஸ்தானுக்கு டூர் பண்ணியிருந்தாங்க. எல் பாலாஜி மற்றும் இர்ஃபான் பட்டானும் சேர்ந்து தங்களோட ஸ்விங் போலிங்னால பாகிஸ்தான் பேட்ஸ்மேனை திணற வச்சாங்க. போலிங்லயே கொடி கட்டி பறந்தவர் பேட்டிங்கும் விட்டு வைக்கலங்க. அப்ப இருந்த பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போலரான ஷோயிப் அக்தர் பால 6க்கு விளாசி அங்க இருக்க பாகிஸ்தான் கிரவுட் எல்லாம் ஷாக் ஆக வச்சாருங்க. 2004ல பாகிஸ்தான்ல ஹீரோவா இருந்தவருக்கு 2005ல அவருக்கு ஏற்பட்ட இன்ஜரினால ஜீரோவா மாறி 3 வருஷம் கிட்ட தன்னோட இன்ஜரினால ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு காலகட்டத்துல தன்னோட கெரியரை முடிச்சிடலாம்னு சொல்லி நினைச்ச இவருக்கு விடாமுயற்சி மற்றும் மன வலிமையோட காயத்தெல்லாம் தாண்டி 2008ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஐபிஎல்ல கம்பேக் கொடுத்தாருங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, சும்மா ஒன்னும் கம்பேக் கொடுக்காம ஐபிஎல்ல ஹேட்ரிக்கோட கம்பேக் கொடுத்தாருங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஐபிஎல்ல ஹேட்ரிக் எடுத்தவருங்க. தொடர்ந்து ஐபிஎல் மற்றும் டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால 2009ல இந்தியா ஓடிஐக்காக ரீகால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்தியாக்காக T20 மேட்சஸும் ஆடிட்டு இருந்தாரு. 2012 இந்தியாக்காக T20 வேர்ல்ட் கப்பும் ஆடினாருங்க. அதுதான் கடைசி முறை எல் பாலாஜி டீம் இந்தியாக்காக ரீப்ரசென்ட் பண்ணதுங்க. இந்தியாக்காக மொத்தம் 30 ஓடிஐ மற்றும் 8 டெஸ்ட் 5 T20 விளையாடி இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மொத்தம் 330 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காருங்க. இன்ஜரிக்கு அப்புறமா ஐபிஎல் மற்றும் டொமஸ்டிக்ல வாய்ப்பு கிடைச்ச அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க. 2016ல ஆல் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலுமே ஐபிஎல் கிளப் டீம்ஸ்க்காக போலிங் கோச்சா இருந்தாருங்க. இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா சூப்பர் கிங்ஸ் அகாடமில நிறைய தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்ஜரி ஒண்டி இவரோட வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தா இந்தியாவோட தலை சிறந்த போலரா இருந்திருப்பாருங்க.